அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தமிழ்நாடு பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பி. கோபால ரெட்டி presented the first budget in the state after independence in February 25, 1940. இந்த டேட் எக்ஸாக்ட் டேட் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பிப்ரவரி 25, 1948 தான் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழகத்துல முதல்ல ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. யார் தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கோபால ரெட்டி அவர்கள் தாக்கல் செஞ்சிருப்பார். இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது பிரியாம மெட்ராஸ் மாநிலமாக இருந்த அந்த காலகட்டத்துல. அடுத்ததா, வி நெடுஞ்செழியன் ஹோல்ட்ஸ் தி டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஹேவிங் presented the highest number of budgets அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த பெருமை வி நெடுஞ்செழியன் என்பவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, நெடுஞ்செழியன் அவர்கள் பார்த்தோம்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்து நிதியமைச்சராக இருந்தவர். சரிங்களா? இவர் பார்த்தோம்னா இதுவரைக்கும் மொத்தம் ஒரு 14 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறார் தமிழகத்துல. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்திய அளவுல யார் அதிக பட்ஜெட்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாய் 10 தடவை பண்ணியிருப்பார். 9 முறை பார்த்தோம்னா ப. சிதம்பரம் அவர்கள் பண்ணியிருக்கார். 8 முறை பார்த்தோம்னா பிரணாப் முகர்ஜி. இப்போ 8 முறை தொடர்ச்சியா 8 முறை நிர்மலா சீதாராமனும் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லா கேள்விகள்ல அதிகமா பிரதிபலிச்சிருக்கு. நொய்யல் மியூசியம் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல வரப்போகுது. கொடுமணல்ல கிடைக்கப்பட்ட இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களை இந்த நொய்யல் மியூசியம்ல வைக்க போறாங்க. அடுத்தது நாவாய் மியூசியம், நாவாய் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்துல வரப்போகுது. இந்த நாவாய் மியூசியம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, பண்டைய பாண்டியர்களோட வணிகம் சார்ந்த விஷயங்கள், கடல் வணிகம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்க போகுது. அடுத்தது ஃபிளமிங்கோ சாங்சுரி. ஃபிளமிங்கோ அப்படின்னா தமிழ்ல பூநாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூநாரை சரணாலயம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ்கோடியில வரப்போகுது. சரிங்களா? ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில ஃபிளமிங்கோ, கிரேட்டர் ஃபிளமிங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ஃபிளமிங்கோ சாங்சுரி தனுஷ்கோடியில வரப்போகுது. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். லாஸ்ட்டா செமிகண்டக்டர் பார்க். தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழ இந்த செமிகண்டக்டர் பார்க் அப்படிங்கிறது சூலூர் மற்றும் பல்லடம் மேற்கு பகுதிகள்ல வரப்போகுது. சரிங்களா? 4மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பட்ஜெட் பத்தி தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் எஸ்டாப்ளிஷ் 25 அன்புச்சோலை சென்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசு 25 அன்புச்சோலை மையங்களை நிறுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் எய்ம்ஸ் டு என்ஷூர் த வெல்பீயிங் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 முனிசிபல் கார்பரேஷன்ஸ்லயும் இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக வரப்போகுது. 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ ரிமைன்ஸ் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி ஒரு ஸ்டேட்டோட டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ, அதாவது ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு கடன்களை வாங்கலாம் அப்படின்னா, அந்த மாநிலத்தோட ஜிடிபியில இருந்து 28% வரைக்கும் கடன்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். அந்த வகையில பார்க்குறப்ப தமிழ்நாடோட மொத்த கடன் தமிழ்நாடோட ஜிடிபியோட லிங்க் பண்ணி பார்க்குறப்ப ஜிஎஸ்டிபி ரேஷியோ அந்த எவ்வளவா இருக்கு அப்படின்னா 26.07% இருக்கு. நம்ம ஜிடிபில இருந்து 26% வரைக்கும் கடன்களை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். சரியா? லாஸ்டா, முதல்வர் படைப்பகம் will be opened in 30 places in தமிழ்நாடு. மந்த்லி அசிஸ்டன்ஸ் ஆஃப் ₹2000 will be given to children who lost their parents அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 30 இடங்களில் முதல்வர் படைப்பகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவியாக ரூபாய் 2000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2மே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் தான். 2மே கரெக்ட் தான். 2ம் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.